கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். எத்தனை பேர் சிவனோட கோயிலுக்கு தான் போனேன், இந்த வலதுபுறமா சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அப்படிலாம் சொன்னால் புரியாது, செவிட்டு சாமின்னு சொன்னால் தான் புரியும். அவர்கிட்ட போய் கைத்தட்டி காமிக்கிறது, விசில் அடித்து காமிக்கிறது சாமிக்கிட்ட. சண்டிகை யாராச்சும் ஒரு ஆளாச்சு முருக பெருமான் மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்க மாட்டேன், நீ எப்படின்னா கேட்ப? பெண்கள்லாம் கேட்டிருக்கமா? கேட்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து 2 பொண்டாட்டின்றனால முருகர் மாதிரி பிள்ளை வேணும்னு கேட்போம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அறிவானவர், ரொம்ப அழகானவர்னால முருகர் மாதிரி பிள்ளை வேணும்னு கேட்போம். ஆனால் முருகை மாதிரி புருஷன் வேணும்னு கேட்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு 2 மனைவி. ஆனால் திருப்புகழில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு? சிறந்த கணவரும் அவர் தானே, சிறந்த கடவுளும் அவர் தானே. ஏன்னா வந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனை பேர் இருக்குது, ஏன் குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னாங்க? எல்லாமே முருகனோட பேர் தானே. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சரவணன், எத்தனை பேர் இருக்குது அவருக்கு? எதுக்காக குறிப்பிட்டு சுப்பிரமணியன் சொன்னாங்க அப்படின்னா சுப்பிரமணியன்ற பேர் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செந்தூரில் தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் பேர். இந்த திருச்செந்தூருக்குலாம் போனோம் அப்படின்னா பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. அதை அடித்து பிடிச்சி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இந்த பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. அந்த பன்னீர் இலையில கொடுக்குற விபூதியை எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பன்னீர் இலைனா பன்னீர் இலை கிடையாது, அவங்க கொடுக்கக்கூடிய இலையில 12 கோடுகள் இருக்குமா. அந்த இலையில இருக்கிற விபூதியை எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். அதனால தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. அப்போ ஏற்பட்ட சிறப்பான கடவுள் யார் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் முருகன் தான். இருந்துட்டாலும் கூட அருணகிரிநாதர் திருப்புகழில் என்ன சொல்கிறாரு? வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிச்ச முதல் இரவு அன்று வள்ளியோட காலை தூக்கி தன் மேலே வச்சு வள்ளியோட காலை பிடிச்சி முருகப்பெருமான் அமைக்கி விட்டாரா. வள்ளியம்மா கேட்குறாங்க, என்ன சாமி என் காலை போய் நீங்கள் பிடிக்கலாமா, என் காலை பிடிச்சி அமைக்கி விட்டுறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமான் சொன்னாராம்மா, என்னை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டில் இருந்து காவல் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போக்கணும்னு சொன்னாரா. அப்போ எப்பேற்பட்ட சிறப்பான கணவராக இருப்பார். இப்போ இருக்கிற கணவர்லாம் மண்ட கணவர் பார்த்தீங்களா? யார் சொல்கிறது? அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்கிறார். அப்போ ஏற்பட்ட சிறப்பான கடவுள் முருகப்பெருமான் மாதிரிலாம் எனக்கு கணவர் வேணாம், அந்த முருகரே கணவராக வேணும். அதனால் எப்பேற்பட்ட காதல், நானும் பாடுறேன் ஆடுறேன், அந்த முருகப்பெருமான் வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தால் மனசை எப்படி ஆறுதல் படுத்தி கொள்வது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தில் என்ன எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு நாள் தான் நாடகம் நடத்துறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாடகம் நடந்திருக்கா இருக்கும், வரிசையா நாடகம் நடந்தா நிறைய நேர்த்திக்கடன் நாடகம் நிறைய இருக்குங்க இங்கேயா அந்த மேடையிலையா? மேடையில் நீங்கள் இன்னொரு நடத்தி வரீங்க அப்படியா? சரி இருந்துட்டு போகுது. 5:30. ஓ தேங்க்யூ. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமில்ல சுவாமி, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமில்ல அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமில்ல அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா
ததீன தக ததீன 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 தக சரி எனக்கு ஜூன ததீன தக ததீன தக ததீன 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 தக சரி எனக்கு ஜூன தகிடுதும் தகிடுதும் தா தகிடுதும் தகிடுதும் தா தகிடுதும் தகிடுதும் தா நாகத்திலே தலைவன் குழத்தேனே அந்த நாடத்திலே என்னை நான் மறந்தேன் நாதத்திலே தலைவன் குழத்தேனே அந்த நாடத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே மூழ்க வைத்து மோகத்திலே மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே கல்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்று கல்வனை போல் மாலவா வேளவா மாயவா சண்முகா மரணம் வீரமே பார்க்கும் மரணமன்னே. ஆடாட மலராட மதியாட நதியாட மங்கை விழடலமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட பச்சி கைகளாட சுவையோடு நாடாட என்னை நாடி இது வேலை விரைவில் துணையாக ஓடி தூயனே மாலவா மாயனே வேளவா இளையாளும் செண்முகா மரணம் வீரமே பார்க்கும் மரணமன்னே. அழகர் மலை அழகா இப்படி சின்ன அழகாயிரும் மறைந்திருந்தே பார்க்கும் மரமமின பேர்பட்ட காதலினுடைய காதல் நீங்களாம் கைத்தட்டலாம் நாங்களாம் கைத்தட்டிப்போம் அவ்வளவுதான் அருமையான பக்கம் இந்த பக்கம் இருக்க பெரியவங்க நல்லா தட்டுறாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க இப்படி வந்தா நல்லா இருக்கு இவங்கள பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு வரி பணம் வீணா போயிருச்சுன்னு உட்காந்துருக்கீங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் பயமா தான் இருக்கு அந்த ஒரு அக்கா மட்டும் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க மிச்சம் எல்லாரும் அந்த பக்கம் இருந்து வாடி என்னதான் நீ பண்றேன்னு பாப்போன்ற மாதிரியே உட்காந்துருக்காங்க அங்க இருக்கும் இருந்துட்டு போகுது இங்க இருக்கவங்களாம் நல்லா ரசிக்கிறாங்க ஆனா வந்து இந்த பக்கமா அப்பப்போ திரும்பி பார்க்க முடியல நன்றி ஏன்னா வந்து அப்படி சொல்லணும்ல ஜதி சொல்லி பாடுறது அப்படின்னும் சிறப்பு வாழ்த்துக்கள் அதனால இப்போ ஏற்பட்ட காதலினுடைய காதல் முருகப்பெருமான காதலிக்கிறேன்னு சொன்னோன்னே உங்க யாருக்கும் கோவமே வரலையா வந்துச்சு. ஏன் எனக்கு கல்யாணம் ஆகாம உனக்கு எப்படி கல்யாணம்? எத்தனாவது கல்யாணம் ஏன் பூஜை பண்ணாம எத்தான் இவருக்கு கல்யாணம் நடக்கணுமா கதைக்கு வந்து நான் அண்ணன். அண்ணனா நீ அதான் சொல்றேன் கதைக்கு- அண்ணனுங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க உங்க முன்னாடி தங்கச்சி காதலிக்கிறேன்னு சொல்றேன் உங்க யாருக்கும் கோவம் வரலையா வந்துச்சு. எதுக்காக கோவம் வருது ஏன் தெரியுமா காதலிக்கிறேன் ஏன்? ஏன்னா முருகர் மட்டும் தான் அழகா இருக்காரு ஓ அவர் மட்டும் அழகு கிடையாது அவர்கிட்ட இருக்க எல்லாமே அழகுதான் ஆயுதத்திலேயே ரொம்ப அழகு எது அப்படின்னா வேல் மட்டும்தான் பறவைகள்லயே ரொம்ப ரொம்ப அழகானது எது அப்படின்னா மயில் மட்டும்தான் அப்ப அழகான விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் கூட தான் வச்சிருப்பாரு அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் முருகப்பெருமான் கையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செங்கோல் வச்சிருப்பாரு செங்கோல் யாருங்க வச்சிருப்பாரு வாயை தொடங்க பேசியே ஆகணும் நீங்க யாராச்சும் செங்கோல் யார் வச்சிருப்பா என் சைடில் கூட வந்து. மீனாட்சி கையில கொடியேத்தி செங்கோல் கொடுத்தாங்கல்ல அசிங்கம் ஆனா. எதுக்காக மீனாட்சி கையில செங்கோல் இருக்கு இந்த பக்கம் திரும்பினோம்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க பாத்தீங்களா எதுக்காக இருக்கு அப்படின்னா கேள்வி கேட்டீங்களா? நாட்டை அரசாள்றதுனால மீனாட்சியின் கையில செங்கோல் இருக்கு முருகப்பெருமான் எந்த நாட்டை அரசாண்டாரு எதுக்காக முருகப்பெருமான் கையில செங்கோல் அப்படின்னா அரசாண்டாரு எந்த நாட்டை அவர் மதுரை தான் அரசாண்டாரு அன்று சொக்கநாதர்கிட்ட போய் மீனாட்சி கேட்குறாப்ப இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரி நானும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பேக்க வேண்டும்னு சொல்லி கேட்க சரிம்மா பொண்டாட்டி சொல்றத புருஷன் மீற முடியுமா அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரியே மீனாட்சியும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றார் முருகப்பெருமானே வந்து உக்கிரபாண்டியன் என்ற பெயர்ல மதுரையின் பதியில மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் பிள்ளையாக பிறந்தாரு அப்ப தன்னுடைய பிள்ளைக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவருடைய கையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு பாண்டிய நாட்டை ஒப்படைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் தெய்வமானதாக ஐதீகம் புராணம் சொல்லப்படுது இப்போ முருகப்பெருமான் கையில் இருக்க செங்கோல் எந்த நாட்டை அரசாண்டனால வச்சிருக்காரு அப்படின்னா மதுரையின் பதிய மீனாட்சி சொக்கநாதருக்கு அடுத்து ஆட்சி புரிஞ்சனால அவர் கையில் செங்கோல் இருக்கு மீனாட்சி கிளி கையில் வச்சிருக்கா அப்படின்னா எதுக்காக கிளி வச்சிருக்க பக்தர்கள் வேண்டக்கூடியதை சொல்றதை நினைவுபடுத்துறதுக்காக கிளி வச்சிருக்க நம்ம ஒரு தடவை மீனாட்சியின் காதில் போய் சொல்லிட்டு போயிடுவோம்மா இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்கு நீ தான் நிறைவேற்றணும்னு சொல்லி ஆனால் சொன்னதையே சொல்லி கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல இன்னொரு தடவை மீனாட்சியின் காதில் அந்த கிளி ஞாபகப்படுத்துமா அவங்க கேட்டாங்களே இதை நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சொல்லி அதுக்காக தன்னுடைய தோள்பட்டையில் கிளி வச்சிருப்பா முருகப்பெருமானும் கிளி வச்சிருப்பாரு செங்கோல் மேலே உட்காந்துருக்கு அந்த கிளி யாரு அப்படின்னா அருணகிரிநாதராகப்பட்டு அருணகிரிநாதரே கிளியாக மாறி 51 கந்தர் அனுபூதி முருகப்பெருமானோட காதில் பாடினாரா
பலே. இந்த 51வது கந்தர் அனுபூதி தான் எது அப்படின்னா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஊனேன்னு சொல்லி அப்பேற்பட்ட சிறப்பான கந்தர் அனுபூதி பாடினாரா. அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் மட்டும்தான். அப்பேற்பட்டவரை காதலிக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைச்ச? பிரச்சனை இல்லை. சாதாரணப்பட்டவரா? இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன? அதை சொல்றதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட காதல், அவருக்காக எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க பாப்போம். சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே, சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே, பெண்ணல்ல நான் உனக்கு வண்ண களஞ்சியமே, சிந்தும் பனி துளியே என்னை சேரும் இளம் கிளியே, சொர்க்கத்தில் வாசப்படி என்ன கனவுகளே, சொர்க்கத்தின் வாசற்படி உன்னாலே உண்டாகும் ஞாபகங்கள் ஒன்றிரண்டு அல்லவே, ஒன்றுக்குள் ஒன்றான நீரணிகள் என்றும் இரண்டல்லவே, சின்ன வாசலில் ஓவியமே சிந்தைக்குள் ஊறிய காவியமே, எங்கே நீ அங்கேதான் நான் இருப்பேன், எப்போதும் நீயாட தோள் கொடுப்பேன், மோகத்தில் நான் படிக்கும் மாணிக்க வாசகமே, நான் சொல்லும் பாடலெல்லாம் நீ தந்த யாசகமே, சொர்க்கத்தின் வாசப்படி என்ன கனவுகளே, உள்ள நூறினுக்கு வண்ண களஞ்சியமே, சிந்தும் பனி துளியே என்னை சேரும் இளம் கிளியே, சொர்க்கத்தின் வாசற்படி உன்னாலே உண்டாகும் ஞாபகங்கள் ஒன்றிரண்டு அல்லவோ கண்ணாலே நீ செய்யும் மாயங்களை இன்றும் என்றும் அறிவேன், மின்சாரம் போல் என்னை தாக்குகிறாய், மஞ்சத்தை போர்க்களமாக்குகிறாய், கண்ணே உன் கண் என்ன வேண்டிடமோ, கை தொட்டால் மெய் தொட்டால் மீண்டிடுமோ, கோட்டைக்குள் நீ புகுந்து வேட்டைகள் ஆடுகிறாய், நான் இங்கு தோற்றுவிட்டேன், நீ என்னை ஆளுகிறாய், சொர்க்கத்தில் வாசப்படி என்ன கனவுகளே, பெண்ணல்ல நான் உனக்கு வண்ண களஞ்சியமே, சிந்தும் பனி துளியே என்னை சேரும் இளம் கிளியே, சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே, சொர்க்கத்தின் வாசற்படி. இப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல். நன்றி நன்றி. காதலிக்கிறேன்னு சொன்னோன்னே உங்க யாருக்கும் கோவம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, யாருக்காக காதலிக்கிறேன் தெரியுமா? யாருக்காக? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். காரணம் எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். என்ன காரணம்? நாளைக்கு முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பா வருவோம். அப்படி பத்திரிக்கை வைங்க முத. பத்திரிக்கையை நீங்க தான் கொடுக்கணும், அப்புறம் பத்திரிக்கை வைங்கன்னா எஸ் எஸ் எஸ். அதனால அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க எல்லார் கையிலையும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன். இப்படி கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா திருவோடா நான் பிச்சை எடுக்கவா? அதானே திருவோடான்னு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. இன்னும் கிடையாது. நாள் இருக்கு. சிதம்பரத்துல இருக்கே 21,600 தங்க ஓடுகள், அதுல இருக்க ஒன்னொன்னா கொடுப்படா. நீங்க எல்லாரும் புள்ள குட்டியோட பொழைச்சுப்பீங்களா? பரவாயில்லையே. எவ்வளவு நல்ல மனசு எனக்கு. ஆஹா. காதலிச்சு கல்யாணம் பண்ணோடனே சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவேன்.
அதனால எத்தனை வயசுல காதலிச்சேன்? எனது 5 வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சுட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லனாலும் அவரை தான் கட்டுவேன். காதலிச்சவரே கரம் பிடிக்க வேணும் நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால எப்பேற்பட்ட காதல். தோழி ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. அதனால சீக்கிரமா சொல்லி முடிச்சுட்டு போய் தோழியை சந்திக்கிறேன். ஒளிப்பா அப்படிதான் இருக்கு. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விழுதும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. காதலினும் சங்கு கண்டெடுத்து வந்தேன் உங்கார ஊசையிலே நீ மறந்தினா. ஆகாய கங்கை ஆடி வர கண்டேன் ஆனந்த வீணைதனில் மிதந்து வந்தினா. பொற்காலமே என் மாடம் தேடி வந்ததோ நிற்காமலே என் மௌனம் பாடி நின்றதோ. மயில் தூகையே ஒரு மணி வீணையாய் லயமாறாமல் நீ மீட்டு ராஜா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்ததில்லை கேட்குதடி முத்தம்மா. நன்றி. வளரது மீறி மண்ணுலகம் தாண்டி வைபோக ஊர்வலமாய் போய் வரலம்பா. சொர்க்கப்புரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாமா. வைப்பூசிடும் பெண் பாவை வாடி நின்றதோ வந்தாமல் பொன் வண்டை தேடி நின்றதோ. சுபவேளையே இந்த சுப நாளிலே நல்ல தேனாற்றில் நீராட்டவா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. பல்லாக்கு குதிரை பாடலை பாராட்டி எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எழுது சார்பம் நாடா குழு சார்பம் நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி.